ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாஷ் ஷம்பி. என்னடா காலையில் எதடா போட்டு உருட்டிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே, அதனால் ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவு. ஆனால் எனக்கு ஷாப்புக்கு போகணும். அதனால காலையில் ஒய்ஃப் எந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, மதியம் லஞ்சும் சரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சப்போஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் வந்து ஷாப்புக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே இன்றைக்கி சண்டே ஒரு நாள். அதனால் அவங்க போட்டு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து அவங்க அந்த வேலை இந்த வேலைன்னு போட்டு இழுத்து போட்டு பார்ப்பாங்க. அது எனக்கு கடைக்கு போயிட்டேன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அவங்க என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ, கிடைக்கிற இந்த ஒரு நாளில் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா அவங்க போட்டு இந்த மாதிரி வேலை வாங்குறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்குள்ளே வரும். அதுக்காக தான் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே லைட்டான பிரேக்ஃபாஸ்ட், ஹெவியாலாம் கிடையாது. ஏன்னா சண்டே மதியம் நைட்லாம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் காலையில் லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு வச்சு ஒரு சுண்டல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேரட்டும் மாதுளம்பழம் இதை கொஞ்சம் சேலட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா மதியத்துக்கான லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி வருவேன். இல்லைன்னா உண்மையிலே ஏன்னா அவங்களுக்கு சண்டே ஒரு நாள் கிடைக்கும். அந்த ஒரு நாளை விட்டுட்டு மற்ற 6 நாள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆஃபீஸில் போய். ஸோ நம்ம லைஃப் பார்ட்னராக நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக தான் அவங்க மனசும் ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான். ஏன்னா நம்ம லைஃப் பார்ட்னரை நல்லபடியாக வச்சுக்கிட்டா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதுதான். அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது 100% உண்மை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் நிறைய சக்ஸஸை பார்க்கணும், லைஃப்பில் மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கணும், உங்கள் ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. நாங்கள் அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு எதையுமே சொல்ல மாட்டேன். ஒன்றே ஒன்று, உங்களை நம்பி வந்த பொண்ணை நீங்கள் பத்திரமா சூப்பராக கண் கலங்காமல், சிலவங்க டக்குன்னு கண் கலங்க மாட்டாங்க. பெண்கள்லாம் சில பெண்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டக்குன்னு கண் கலங்க மாட்டாங்க. ஆனால் மனசார ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ உங்களை நம்பி வந்த பொண்ணை மனசார கஷ்டப்படுத்தாமல், அவங்கள கண் கலங்காமல், எந்த ஒரு விஷயத்துக்கும் வேதனைப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போகிற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் எதை தொட்டாலும் எல்லாமே சக்ஸஸில் தான் முடியும். ஓகேவா? இது வந்து 100க்கு 100 உண்மை. அதனால் அவன் ஏதாவது சொல்லிடுவானோ, ஏதாவது சொல்லிடுவாளோ, அப்படி சொல்லுவாங்களோ, இப்படி சொல்லுவாங்க, நம்மளை கேவலமாக நினைப்பாங்களோ, அப்படின்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை நம்பி வந்த பொண்ணை தானே நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்புறம் அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான்னு எதுக்கு நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி சொல்லக்கூடியவன் நம்ம ஃபேமிலியை பார்த்து பொறாமப்படக்கூடியவனாக இருப்பான். ஆக்சுவலாக நம்ம வளர்ந்துருவோமோ, இவங்க ஒத்துமையாக இருக்காங்களே, இவங்களுக்குள்ளே எந்த சண்டை சச்சரவு இல்லையே, இவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்களே, அப்படி பொறாமப்படுறவன் மட்டும்தான் அப்படி பேசுவானு. அதனால அதை பற்றி கண்டுக்காதீங்க. ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது மதியம், இன்றைக்கி சண்டே ஆனதுனால மதியம் கொஞ்சம் நான்வெஜ் தான் சமைக்கணும். அதுக்காக நேராக மட்டன் ஸ்டால் போயாச்சு. மட்டன் ஸ்டால் போய் கொஞ்சம் மட்டனும் அப்புறம் இறாலும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு சமைக்கணும். சமைச்சிட்டு தான் நான் வந்து ஷாப்புக்கு போகணும். அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.